டிசம்பர் மாசம். காலையில மணி 3:30 ஆயிருந்துச்சு. குளிரு பயங்கர புயல் காத்து மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த நேரம் பார்த்து காந்தம்மா வீட்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. மகளான காஞ்சனா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு சமைக்கிறதுக்காக வந்தா. ஐயோ, இன்னைக்கு குளிரு பயங்கரமா இருக்கு போல. கொலைய திறந்தா பச்சை தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு வருது. மாமாவுக்கும் வருணுக்கும் சீக்கிரமா பசி எடுத்துரும். நானும் சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடணும். சின்ன காய்கறி எல்லாம் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்காங்கட்டியும் மாமியாரான காந்தம்மாவும் சமையல் ரூமுக்கு வந்தாங்க. ஏமா காஞ்சனா, இப்பதான் எந்திரிச்சியா? நான் அலாரம் கூட வச்சுக்கிட்டேன். ஆனா குளிருக்கு என்னால எந்திரிக்க முடியல. நீ ஒண்டியாவே எந்திரிச்சு கஷ்டப்படுறியா? பரவாயில்லைங்க அத்தை, எனக்கு இது பழக்கமாயிடுச்சு. நேத்தே மாமா ரொம்ப பசிக்குது அப்படின்னு நைட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாருல்ல, அதுக்குதான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிச்சடி, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதாச்சுமா, நீ உப்மா செஞ்சது நல்லதாச்சு. உப்பானா சீக்கிரமாவே ஜீரணமாயிடும். பாவம், உங்க மாமா ராத்திரி 2 மணிக்கே எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் எல்லாரும் நல்ல நிம்மதியா படுத்து தூங்கும்போது ராகவையா ஜோரா கத்திக்கிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உக்காந்தாரு. அவருக்கு ரொம்ப வயிறு வலி. ஓ காந்தம்மா, நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டி. வயித்துல என்னவோ பயங்கரமான வலி. என்னால மூச்சு கூட விட முடியல. ரொம்ப வலிக்குது. ஏங்க, என்னங்க ஆச்சு சொல்லுங்க. காஞ்சனா, அம்மா வருண், என்ன பண்றீங்க? 2 பேரும் வாங்க. சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க. அருண் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ராகவையா, நீங்க பயப்பட தேவையில்லை. ஆமா, நைட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்க? எத்தனை சாப்பிட்டீங்க? எந்த டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். டாக்டர், நான் ஒரு 11 மணிக்கு மசாலா போட்டு நல்லா குழம்பு ஊத்தி சோறு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா பொரியல் போட்டுக்கிட்டேன். அப்படியே சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிட்டேன். அதுதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பு. இந்த குளிர்காலத்துல அதிகமா ஒரு மனுஷனுக்கு ஜீரண சக்தி இருக்காது. அதனால ஃப்ரீயா ஜீரணம் ஆகுற மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்கணும். அதான் பிரச்சனை. எனக்கும் நடக்கும்போது அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகுது. எனக்கும் கொஞ்சம் செக் பண்ணுங்க டாக்டர். டாக்டர் அருணுக்கு செக் பண்ணி ரிப்போர்ட்டை பார்த்து கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாரு. அருண், நீங்க கூட இந்த வயசுல இருக்கக்கூடாத கொலஸ்ட்ரால் உங்க உடம்புல இருக்கு. உங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப லேட் நைட்டா தான் சாப்பிடுறீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபுட்டுல நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியதா இருக்கு. டாக்டர், இப்ப நாங்க என்ன பண்றது டாக்டர்? நீங்க எல்லாருமே சூரிய அஸ்தமம் ஆகுறதுக்கு முன்னாடி, அப்படின்னா ஒரு 6 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடணும். சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஜீரண சக்தி ஃப்ரீயா ஆகும். சூரியன் முழிட்டானா உங்களுக்கு ஜீரண சக்தியே ஆகாது. முக்கியமா பெரியவர். அது மட்டும் இல்ல வருண், நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இப்போ காலையில 4 மணி காஞ்சனா சுட சுட கிச்சடிய ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சா. ராகவையா, அருண், ஸ்ரேயா, காந்தம்மா அவங்களும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பா, வெளி உலகத்துல எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கும்போது நம்ம மட்டும் காலையில 4 மணிக்கு சாப்பிடுறது பார்க்கவே விசித்திரமா இருக்குல்ல. விசித்திரமா ஒண்ணு இல்லன்னு, இது நம்மளோட ஹெல்த் சீக்ரெட். ராத்திரி 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுறோம்ல, நைட்டு 10 மணிக்கெல்லாம் நம்ம படுத்து தூங்கிடுறோம். அதுக்குதான் இந்த நேரத்துல பசி வயித்துல தாண்டவமாடுது. அம்மாமா ஸ்ரேயா, நேத்து சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டது நைட்டு முழுக்க நல்லாதான் இருந்தது. காலையில 3 மணி ஆச்சோ இல்லையோ வயிற்றுக்குள்ள பசியில தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்தது. உடனே எனக்கு மறுபடியும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயம் ஆயிடுச்சு. அதுக்குதானங்க டாக்டர் சொன்ன மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி சாப்பிடுறதுனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம போச்சு. இருந்தாலும் காலையில 3 மணிக்கு பசி எடுக்குது. அதுக்குதான் அத்தை, நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் எந்திரிச்சு உக்காந்து சாப்பிடுறோம். இப்படி சாப்பிடுறது கூட உடம்புக்கு நல்லதுதான். அதிகாலையில எந்திரிச்சு எல்லாரும் சாப்பிடுறதுனால அன்னைக்கு முழுக்க எல்லாரும் ஆக்டிவ் தானே இருக்கீங்க. சரி அத்தை, இருங்க, நான் சுட சுட கிச்சடி கொண்டு வரேன் அப்படின்னு போய் மருமக எல்லாருக்கும் சுட சுட கிச்சடிய போட்டு கொடுத்தா. அந்த கிச்சடியோட வாசனை வீடு முழுக்க பரவிருந்தது. அஞ்சனா, உண்மையிலேயே இந்த சுட சுட கிச்சடி சாப்பிட ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உனக்குதான் நாங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும்.
எங்களோட ஆரோக்கியத்துக்காக நீயும் காலையில எந்திரிச்சு சமைச்சு குடுக்கறல. அது என்னங்க பேச்சு? உங்க ஆரோக்கியம் தானே எனக்கும் முக்கியம். இருந்தாலும் எனக்கு இந்த நேரத்துக்கே எந்திரிச்சு எந்திரிச்சு எனக்கு இது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அடுப்புகிட்ட நின்னு சுட சுட சமைக்கிறது பழக்கமும் ஆயிடுச்சு, குளிரும் போயிடும். பாத்தியா காந்தம்மா, நம்ம மருமக எவ்வளோ நல்லவ அப்படின்னு. நம்மளுக்காக காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிக்கிறா. கிச்சடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வயிற்றுக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொன்னா எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறாங்க. கோழிங்க மாதிரி சாயங்காலமே படுத்து தூங்கி அதிகாலையில எந்திரிச்சு சாப்பிடுறீங்களான்னு கிண்டல் பண்றாங்க. சிரிக்கிட்டோம் ஸ்ரேயா, ஆனா ஆரோக்கியமா இருக்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. ஆதி காலத்துல ரிஷி முனிங்க நம்மளோட மூத்தவங்க கூட இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்கெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம அப்படியே படுத்து தூங்கிடுவாங்களாம். அதுக்குதான் அவங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இந்த ஜெனரேஷன்ல நைட்டு 11 மணிக்கு சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு நோயை வர வச்சுக்கிறாங்க. நானும் இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட பாடி எனக்கு லைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. காலையில எந்திரிச்சு சாப்பிடுறதுனால அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு போகும்போது ஃபுல் எனர்ஜியா, ஃபுல் லைட்டா ஃப்ரீயா இருக்கு. ஆமாண்டா, உங்க அப்பாவுக்கு கூட இந்த மாதிரி சீக்கிரமா சாப்பிடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. நைட்ல இருமல், மூச்சு திணறல் எதுவும் இல்லாம நல்லா தூங்குறாரு. எனக்கு ஒரே ஒரு கவலை தான், நம்ம அதிகாலையில எந்திரிச்சு லைட்டு போட்டுக்கிட்டு பாத்திரம் சவுண்டு பண்றதுனால. நேத்து சுப்பாராவ் என்ன கூப்பிட்டு கேட்டாரு, ராகவையா, உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் இந்த நேரத்துல யாரோ திருட வந்து போற மாதிரியே சத்தம் கேக்குதுன்னு. வார்த்தையை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பரவாயில்ல மாமா, நாளைக்கு அவருக்கும் இந்த நேரத்துல சமைச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்பிடலாம். இந்த ருசிய சாப்பிட்டு அவரும் மறுநாள்ல இருந்து நம்ம வீட்டுக்கே வருவாரு. அம்மா அண்ணி, நீங்க செஞ்சிருக்கிற கிச்சடி ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கிச்சடிக்கு நீங்க போட்டிருக்கிற காரம், மிளகு எல்லாம் சாப்பிடும்போது இருமல், சளி எல்லாம் விட்டு நம்மள தூரமா போயிடும். இது குளிர்காலம் ஆனதுனால இஞ்சி, மிளகு எல்லாம் அதிகமா போட்டிருக்கேன். இது இம்யூனிட்டிய கூட அதிகமாக்கிடும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து ஹால்ல உக்காந்து இருந்தாங்க. இருந்தாலும் இருட்டாதான் இருந்தது. இப்போ வயிறு நிறைஞ்சு போச்சுல்ல, மறுபடியும் தூக்கம் வருது. எல்லாரும் போய் படுத்து தூங்கலாமா? ஏங்க, இப்ப போய் மறுபடியும் படுத்து தூங்குனா டாக்டர் சொன்ன மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் படுத்து தூங்கணும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லாரும் எந்திரிச்சு ஒண்ணு வாக்கிங் போலாம், இல்லனா இப்படியே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். வெளியில குளிர்ல காஞ்சனா, வாக்கிங் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஆமா, வெளியில போய் நடந்தாதானே குளிருதுன்னு சொல்றீங்க. இப்படியே ஹால்ல அந்த பக்கம் இந்த பக்கம் நடுங்க. இல்ல ஸ்ரேயா, அப்பா கூட சேர்ந்து சதுரங்கம் ஆட்டம் விளையாடு. ஏங்க, நீங்களும் நியூஸ் பேப்பர் படிங்க, இல்லனா ஆபீஸ்க்கு மேல ஏதாவது பாருங்க. அப்போ நானுமா? அத்தை, நீங்க மத்தியானம் சமையலுக்கு எனக்கு சமையல் ரூம்ல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா தானே ஜீரண சக்தியும் அதிகமாகும். இன்னைக்கு நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். என்னோட பெண்டிங் ஒர்க் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதனால ஆபீஸ்ல எனக்கும் ட்ரெஸ்ட் அதிகமா இருக்காது. நான் போய் படிக்கிறேன். காலையில படிச்சா நல்லா மூளைக்கேறுமாமே. பாத்தியா காஞ்சனா, நம்ம மருமக வீட்டோட பழக்க வழக்கத்தை எப்படி மாத்திட்டா அப்படின்னு. நம்மளோட நோய் பிரச்சனைய ஒரு பழக்க வழக்கமாவே மாத்திட்டா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிளினிக்ல டாக்டர் ராகவையா அதுக்கப்புறம் கிரண செக் பண்ணி பார்த்தாரு. வெரி குட் ராகவையா, இப்ப உங்க வயிறு பாத்தீங்களா? தொட்டு பார்த்தா எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு. கேஸ் பிரச்சனை எல்லாம் போய் இப்பதான் உங்க உடம்பு நல்லா இருக்கு. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சாப்பிடுறதுனால கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் இல்ல. நல்லா படுத்து நல்லா தூங்குறோம், நல்லாவே ஜீரணமாகுது. இப்பெல்லாம் எனக்கு மாதிரி இல்ல, படுத்த உடனே நல்லா தூக்கம் வருது. ஓஹோ, 4 மணிக்கே சாப்பிட்டுருவீங்களா? ரொம்ப நல்லதாச்சு. ஆதி காலத்துல எல்லாம் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையில சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்க மருமக ரொம்ப புத்திசாலியான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கூட இப்போ குறைஞ்சு போச்சு. இனிமே நீங்க எப்பவுமே ஆக்டிவா இருப்பீங்க பாருங்க. தேங்க்யூ டாக்டர். கிரெடிட்ஸ் எல்லாம் என்னோட பொண்டாட்டி காஞ்சனவுக்கு தான். அவ தான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கலனா எங்க நிலைமை என்ன? உண்மைதான், இந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் யாரு கிடைப்பா? உங்க ஹெல்த் நல்லா இருக்குன்னா அதோட கிரெடிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும். இப்படி காஞ்சனா சாயங்காலம் 5 மணிக்கே சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவான். இப்படி நைட்டுக்கு
சுட சுட சப்பாத்திய செஞ்சு கொடுத்தா. ராகவையா சமையல் அறைக்கு வந்தாரு. அம்மா காஞ்சனா. சொல்லுங்க மாமா. டாக்டர் உன்னை பத்தி பெருமையா பேசினாருமா. உன்னாலதான் எங்க உடம்பு இவ்ளோ நல்லா இருக்குன்னு பெருமையா சொன்னாரு. நான் எப்பவுமே காலையில உன்னை எழுப்பி எங்களால உன்னோட டைமும் வேஸ்ட் ஆகுதுன்னு கவலைப்படுவேன். ஆனா இன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் பார்த்த உடனே நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமாச்சு. மாமா, உங்க உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். இருந்தாலும் காலையில எந்திரிச்சு இவ்ளோ வேலை செய்யறதுனால எனக்கும் ஒரு லாபம் இருக்கு மாமா. என்னம்மா அது? நம்ம காலையில சாயந்தரம்னு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்க்காம பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம்ல. இது நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச பெரிய வரம். பகல் முழுக்க அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு பிஸியா இருப்போம். அதிகாலையில எந்திரிச்சு நம்ம எல்லாரும் ஒத்துமையா உண்மையான குடும்பமா வாழ்றோம் இல்லத்த. ஆமா அண்ணி, அந்த காலையில வெப்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு அத பார்க்கவே ரொம்ப சந்தோஷம். ஓ, இந்த குளிர்காலம் நம்மளுக்கு ஒரு புது லைஃப் ஸ்டைல கொடுத்திருக்குன்னு சொல்றீங்க. குளிர்காலம் காலையில எந்திரிச்சு சாப்பிடுறது ஃபேமிலியோட ட்ரேட்மார்க். எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சனா எல்லாருக்கும் திருப்தியா சப்பாத்திய செஞ்சு கொடுத்தா. சாயங்காலம் 6 மணி ஆன உடனே அவங்களோட டின்னரும் முடிஞ்சிச்சு. காலையில 4 மணிக்கு எல்லாரும் பிரேக்ஃபாஸ்டுக்கு ரெடியா இருந்தாங்க. நம்மளோட ஆரோக்கியம் கெட்டு போறது ஒரு எச்சரிக்கை அப்படின்னா அதை சரி பண்றது கூட நம்ம கையில தான் இருக்கு. ராகவையாவோட கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அருணோட கொலஸ்ட்ரால் பிரச்சனை அந்த குடும்பத்தை பயத்துக்கு கொண்டு போச்சு. ஆனா காஞ்சனா அவங்க மேல எடுத்துக்கிட்ட கேரும் அந்த வீட்டுக்காரங்க நடந்துகிட்ட முறை அவங்கள ஆரோக்கியமா மாத்திச்சு. குளிர்காலத்துல காலையில எந்திரிச்சு சமைக்கிறது கஷ்டம்தான். அந்த கஷ்டத்துல தானே ஆரோக்கியம் இருக்கு. பழைய காலத்து சமையலு, இந்த காலத்து ஹெல்த் டிப்ஸுங்களும் இருந்தா அதோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். காஞ்சனா குடும்பம் நிரூபிச்சு காட்டுச்சு. இப்ப இவங்க குடும்பம் ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் முன் உதாரணமா இருந்துச்சு. ஓடது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்தம்மா அவங்க புருஷன் செய்யற சின்ன வேலையால குடும்பத்தை பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. காந்தம்மா அவங்களோட 2 பசங்களை ரொம்ப நல்லா படிக்க வச்சாங்க. பெரிய பையன் அதே ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சின்ன பையன் படிப்புல நல்லா படிச்சு நல்ல ஸ்காலர்ஷிப் வந்ததுனால வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்களது மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனதுனால பெரிய பையனுக்கு பெரிய சம்பந்தம் எல்லாம் பார்க்காம அவங்களுக்கு ஏத்த மாதிரி சம்பந்தத்தை பார்த்துக்கிட்டு அவ்வளவா வரதட்சணை வாங்காம குசுமாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மருமகளே, நான் இப்போ வெளியே போய்கிட்டு இருக்கேன். உங்க மாமாவும் உன் புருஷனும் வந்தா சாப்பாடு கொடு. அத்தை, நீங்க வெளியே போறீங்களா? அப்போ வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரமா, வாங்கிட்டு வரேன். எதுக்கு வாங்கிட்டு வர மாட்டேன்? என் மருமக அம்மா வீட்டுல இருந்து வரும்போது நிறைய வரதட்சணை பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்தால, வாங்கிட்டு வந்து கிலோ கணக்குல கொட்டுறேன், விடுமா. ஐயோ, அது என்னத்த அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன சொன்னேன்? ஐயோ, நீ ஒன்னும் சொல்லலமா, ஒன்னும் சொல்லல. எதுவுமே பேசாம மௌனமா தான் நின்னுகிட்டு இருக்க. உன்னை சொல்லி என்ன குத்தம்? எல்லாம் எங்களோட தலையெழுத்து. எங்க பையனுக்கு நல்ல சம்பந்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது, எங்களோட வசதி இருக்கிறது அவ்வளவுதானே. நாங்க உங்ககிட்ட எந்த வரதட்சணையும் வாங்கல. உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாமே எங்க கர்மம். இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. மாமியார் இப்படி சொன்னதுனால கவலைப்பட்டா குசுமா. அப்பவே இது எல்லாமே வெளியே நின்னு கேட்டுக்கிட்டு வந்த குசுமாவோட புருஷனான ராஜேஷ், குசுமா நீ கவலைப்படாத. அம்மாவுக்கு உன் மேல எந்த விதமான கோவம் இல்ல. எங்க அம்மா எங்களை நல்லா படிக்க வச்சு எங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா என்ன பண்றது, வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கையில காசு வேணுமே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுல இருந்து வரதட்சணை பணம் வந்து அதுல வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தாங்க. உன் மேல அம்மாவுக்கு எந்த விதமான கோவம் இல்ல. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேலதான் எங்க அம்மாவுக்கு கோவம். நீ எங்க அம்மாவை தப்பா மட்டும் நினைக்காத குசுமா. அம்மா நினைச்ச விஷயம் நடக்கலல. இந்த கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ தானே வீட்டுல இருக்க, அதனால உன் மேல கோவப்படுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க. அத்தை என்ன தப்பா நினைக்கல. அத்தை கோவத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. நேத்து பக்கத்து வீட்டுல ஒரு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கதான் அவங்க பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு.
பொண்ணு வீட்டுல 10 லட்ச ரூபாய் வரதட்சணை குடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு அந்த விஷயத்த அத்தை கிட்ட சொன்னாங்க. அத்தை அப்பத்துல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்காங்க. அத்தைய கூட ஒரு மாதிரியா தான் பேசினாங்க. சரிங்க, நீங்க எப்ப சாப்பிட்டீங்களோ என்னவோ, சரி வாங்க உட்காருங்க, சாப்பாடு போடுறேன். என்னவோ குசுமா, இப்படி புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி புகழ்ந்துகிட்டு இருந்தா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வாங்க இப்படி உக்காருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட புருஷனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தா. ஒரு நாள் காந்தம்மா யாரையோ திட்டிட்டு வீட்டுக்குள்ள கோமா உக்காந்தாங்க. அத பாத்துட்டு மருமக மாமியார்கிட்ட போய், என்னாச்சு அத்தை, ஏத்த அவ்வளோ கோமா இருக்கீங்க, என்னத்த நடந்தது? அருந்ததி இல்ல, அவ நம்ம இந்த வீதியில தான் 4வது வீடு அவளுது. நான் சின்னவளா இருக்கும்போது என் பேர்ல இருந்த இடத்த எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வித்துட்டாங்க. இப்ப அந்த வயல்ல தங்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வயல தான் அவ வாங்கிட்டா. உடம்பு நிறைய நகைய மாட்டிக்கிட்டு என் முன்னாடி நின்னுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு என்னையே சிரிக்க வைக்கிறா. அப்படியா? உங்க பாவம் அவங்களுக்கு தான் அத்தை. சொன்ன மாதிரி உங்க பேர்ல இங்க எங்கேயோ கொஞ்சம் மலை மேல இடம் இருக்குன்னு எப்போ நீங்க சொன்னீங்கல்ல அத்தை? ஓ அதுவா? அது அந்த மலை மேலதான் இருக்கு. யாராவது வாங்கிக்குவாங்க புண்ணியவா அப்படின்னு பார்த்தா யாருமே வாங்குறது இல்ல. அந்த இடம் யாருக்குமே உபயோகம் படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த மலை மேல ஒரு கோயில் கூட இருக்குல்லத்த. அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கூட்டிட்டு போறீங்களா அத்த? சரிம்மா, நாளைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுக்கோ, உன்னை நான் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். இப்படி மறுவது நாள் சீக்கிரமா வேலையை முடிச்சுக்கிட்டு மருமகளை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த கோயில் பக்கத்துல இருக்கிற அவங்களோட நிலத்தை கூட மருமக கிட்ட காட்டினாங்க. இதோ குசுமா, இதுதான் என் பேர் மேல இருக்கிற அந்த இடம். இந்த இடத்த தான் என் பேர்ல எழுதி வச்சாங்க அப்படின்னு அங்க சுத்தி முத்தி காட்டினாங்க. அங்க பாலக்கீரை செடி தான் நிறைய இருந்தது. அத்தை இங்க பாருங்க, இத பார்த்தா பாலக்கீரை செடி மாதிரி தெரியல? அப்படியா? எங்க காட்டு பார்க்கலாம். ஆமாமா, இது பாலக்கீரை செடிதான். எங்க நீ கொண்டு வந்த அந்த பேக் கூட அதுல கொஞ்சம் நிறைச்சு விடலாம். இப்படி பாலக்கீரைய நிறைச்சு அந்த பைக்குள்ள போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே குசுமாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே, அத்தை நீங்க இங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? இங்க பாலக்கீரைங்க அதிகமா கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல நிறைய பாலக்கீரை செடிய வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில எல்லாம் பாத்தீங்களா பாலக்கீரைக்கு எவ்வளோ ரேட் அதிகமா இருக்குன்னு? அதனால இந்த இடத்துல நம்ம பாலக்கீரைய வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீ சொல்றது கேட்டா சரின்னு தான் தோணுது. ஆனா இதெல்லாம் நம்மளால முடியற வேலை அப்படின்னு நினைக்கிறியா? எதையும் முடியாது ஆகாதுன்னு சொன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து செஞ்சா மட்டும்தான் அத்தை நம்மளால எதை ஒன்னும் சாதிக்க முடியும். இப்படி முடியாதுன்னு உக்காந்தா முடியாது. இன்னையில இருந்து நம்ம இந்த இடத்துக்கு நல்லபடியா இடத்த சுத்தமாக்கி பாலக்கீரைய வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வளர்ந்த பாலக்கீரைய கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து பணத்தை சம்பாதிக்கலாம். காந்தம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினாங்க. இப்படி காந்தம்மா மருமகளோட சேர்ந்து இந்த மலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடத்த சுத்தமாக்கி அந்த இடத்துல பாலக்கீரைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி மாமியார் மருமக சேர்ந்து நல்லா வளர்த்து ஆளாக்கி விட்ட பாலக்கீரைய கொண்டு மார்க்கெட்ல வித்தாங்க. இதனால மருமகளோட பேச்ச கேட்டு காந்தம்மா நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்க. ஒரு நாள் எப்பவும் போல பாலக்கீரைய வித்து கொஞ்சம் லேட்டாவே வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல விலைக்கு பாலக்கீரைய வித்திருக்கோம், நல்ல லாபம் வந்துச்சு. ஆமா அத்தை. ஐயோ ராமா, நேரம் ஆயிடுச்சு. ஏமா என்ன ஆச்சு? அத்தை உங்க புள்ளையும் மாமாவும் வர நேரம் ஆயிடுச்சு. வீட்ல நம்ம அவங்களுக்காக சமைக்கவும் இல்ல, கீரையை விக்கிறோம், நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மெதப்பிலேயே வீட்ல நம்ம எதுவுமே செய்யல. நேரம் வேற ஆயிப்போச்சு. வீட்ல எந்த பொருளும் இல்ல, எதுவுமே இல்ல. இப்போ மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறதா இருந்தா முதல்லயே நேரம் ஆயிடுச்சு. குசுமா நீ கவலைப்படாத, வீட்ல சமையலறையில என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசி. சொன்ன உடனே குசுமா சமையலறைக்குள்ள போனா அங்க கோதுமை மாவும் பாலக்கீரையை தவிர எதுவுமே இருக்கல. அத்தை வீட்ல கோதுமை மாவு பாலக்கீரையை தவிர எதுவுமே இல்ல, என்னத்த பண்றது?
சும்மா இன்னைக்கு பாலக்கீரை கூட சேர்ந்து பாலக்கீரை பரோட்டா செஞ்சிடு. இன்னைக்கு ஒரு நாள் குடுக்கலாம், அவங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். குசுமா சரி அப்படின்னு நேரம் இல்லைன்னு மாமியாரோட பேச்ச கேட்டு பாலக்கீரை வச்சுட்டு பரோட்டாவை செஞ்சா. குசுமா சீக்கிரமா பசி எடுக்குது, அது என்ன சமைச்சிருக்கியோ சீக்கிரமா கொண்டா, அப்பாவும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வரேங்க. அம்மா குசுமா என்னம்மா செஞ்சிருக்க? அது வந்து மாமா, நம்ம மருமக நம்மளுக்காக இன்னைக்கு பாலக்கீரை பரோட்டா செஞ்சிருக்கா. எப்பவுமே சோறு தானங்க செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டியா இருக்கட்டும் அப்படின்னு இததான் சமைச்சிருக்கா. அப்படியா? சரி குசுமா, இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற பாலக் பரோட்டாவை கொண்டு வா, ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றோம். இப்படி மருமக அவ செஞ்ச பாலக்கீரை பரோட்டாவை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தா. அவங்க 2 பேரும் அத சாப்பிட்டுட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டாங்க. மாமியார் மருமக அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. குசுமா, நீங்க செஞ்சிருக்கிற இந்த பாலக் பரோட்டா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பாலக் பரோட்டாவை இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதே இல்ல. ஆமா குசுமா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு, இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி பரோட்டாவை சாப்பிட்டதில்ல அப்படின்னு புருஷனும் மாமனாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறத பார்த்து காந்தம்மாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இவங்க 2 பேரும் இந்த பரோட்டாவை இவ்வளவு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்கல்ல, இவங்கள பார்க்கும்போதுதான் எனக்கு ஒரு யோசனை வருது. நம்ம எப்படியும் பாலக்கீரைய சொந்தமாவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குளிர்காலத்துல பாலக் பரோட்டாவை செஞ்சு வித்தா நம்மளும் நல்லபடியா அதிகமா காசு சம்பாதிக்கலாம்ல, அதான் சொல்றேன். என்னது, நம்ம பாலக் பரோட்டாவை செய்யறதா? அத்தை, நீங்க சொல்றது என்னவோ சரிதான், இருந்தாலும் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஏமா குசுமா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு அப்படின்னு உன் புருஷன் கூட சொன்னானே, உன் புருஷன் சொன்ன மாதிரி உன் கையால பாலக்கீரை பரோட்டாவை செஞ்சு வித்து பார்க்கலாம். நீ தினம சொன்ன முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்னு. நீ சொன்ன மாதிரியே நம்மள முயற்சி பண்ணி பார்க்கலாம். மாமியார் சொன்னது கேட்டு குசுமாவும் தலையாட்டுனா. இப்படி மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து அவங்க சொந்தமா வளர்த்த அந்த பாலக்கீரையிலேயே அந்த ஊர்லயே ஒரு கடைய போட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த குளிர்காலத்துல எல்லாரும் சுட சுட பரோட்டா வாசனைக்கு அந்த வண்டி கிட்ட வந்து உக்காந்தாங்க. குசுமாவும் காந்தம்மாவும் பண்ற பரோட்டா அந்த ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எப்பவுமே அங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மாமியார் மருமகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊருக்குள்ள பாலக் பரோட்டாவை செஞ்சு அந்த சுத்தி வட்டாரத்திலேயே ஃபேமஸ் ஆனாங்க.